10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கவுள்ள நிலையில் சேலம் மணக்காடு பகுதியில் உள்ள காமராஜர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து நமது செய்தியாளர் விஜயானந்த் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் விஜய். தற்போது மாணவர்கள் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுத இருக்கிறார்கள். மாணவ மாணவிகள் எவ்வாறு ஆயத்தமாகி வருகிறார்கள்? அவர்கள் கடைபிடிக்கும் வழிமுறைகள் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா. அதாவது சேலம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி உடைய 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்குது. அதாவது என்னன்னு, சேலம் மாவட்டத்தில் 41,398 மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுதுறாங்க. இதுல மாணவர்கள் 20,591, மாணவர்கள் 20,807. அதாவது மாணவர்களை விட மாணவிகளே அதிகமாக தேர்வு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 913 மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுறாங்க. 1465 தனி தேர்வாளர்கள் எழுதுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா 41,398 பேர் 8 மாணவ மாணவிகள் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு சேலம் மாவட்டத்தில் எழுதுறாங்க. இதற்காக 183 தேர்வு மையங்கள்ல இந்த மாணவ மாணவிகள் எழுதுறாங்க. இதற்காக 190 முதன்மை கண்காணிப்பாளர்களும் 190 துறை கண்காணிப்பாளர்களும் 230 பறக்கும் படை மற்றும் 500 அறை கண்காணிப்பாளர்கள் என 4100 ஆசிரியர்கள் இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு காமராஜர் அரசு மேல்நிலைப் பள்ளியில பெண்கள், அதாவது மாணவிகள் உற்சாகமா தங்களுடைய தேர்வுக்குண்டான பாடத்தை படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு முதல் நாள் தேர்வு, தமிழ் தேர்வு அப்படிங்கிறதுக்காக மிக ஆர்வமா படிச்சுட்டு இருக்காங்க. என்ன, நல்லா ஆர்வமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்களே பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? அதாவது தேர்வு என்றால் பயம் அப்படிங்கறது போகி மாணவிகள் உற்சாகமா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம். வாமா, இங்க வாங்க. அப்படியே உட்காரு. அவன் பேர் என்ன? எப்படி இந்த தேர்வு எப்படி ஹேண்டில் பண்ண போற? எப்படி ஈஸியா இருக்குமா? என்ன சக்சஸ் பண்ண போற? சொல்லு. என் பேர் சந்தியா. என் பேர். என் பேர் சந்தி. என் பேர் அனுசியா. நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன்னு எனக்கு தோணுது. என் பேர் அனுசியா. இன்னைக்கு தமிழ் எக்ஸாமு. நாங்க நல்லா படிச்சதே நல்லா வரணும். நாங்க நல்லபடியா எக்ஸாம் எழுதுவோம், நல்ல மார்க் வாங்குவோம், ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து தருவோம். வாங்குவோம், 100 வாங்குவோம். நாங்க எங்களால முடிஞ்சா நாங்க வாங்குவோம். அதாவது ஒவ்வொரு மாணவிகளும் அரசு மாணவிகள் என்பதால் ஒரு சில அச்சப்படுறாங்க. இங்க ஓகேவா? யாரு பேசுறீங்க? வாமா, இங்க வா. இப்ப இன்னொரு மாணவி நம்மளோட இருக்காங்க. இந்த தேர்வு அப்படின்னா ஒரு பயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இப்ப அரசு பள்ளியில தேர்வுனா பயம் இருக்கும் இல்லையா? அதனால அந்த பயம் இல்லையா உங்களுக்கு? பயம்லாம் இல்ல. என் தமிழம்மா எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்க எழுத போறோம். எங்க பள்ளிக்கு பெருமை சேர்ப்போம். நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுத போறோம். எந்த வித பயமும் இல்ல. இந்த வருடம் ஆண்கள் அதிகமா ஓகே ஆண்கள் அதிகமா மார்க் வாங்குவாங்களா? பெண்கள் அதிகமா வாங்குவீங்க? பெண்கள் தான் அதிகமா வாங்குவாங்க. தேர்வு வரக்கூடிய மாணவிகளுக்கு என்ன நீங்க அட்வைஸ் பண்ண போறீங்க? அட்வைஸ், ரொம்ப டென்ஷன் ஆகாம பொறுமையா சாமியை கும்பிட்டு நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். டென்ஷன் ஆகாம எழுதணும். ஓகே. அதாவது இந்த 10ஆம் வகுப்பு தேர்வை சேலம் மணக்காடு அரசு பள்ளி மாணவிகள் உற்சாகமா இருக்காங்க. ஜாலியா இருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்ட் விடுங்க. மிக உற்சாகமாக இந்த 10ஆம் வகுப்பு தேர்வை படித்து தேர்வு எழுத போற ஆயத்தமா இருக்கிறாங்க. அவர்களின் உற்சாகத்தை நாம் பார்த்தோம். அது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்.